அந்த புள்ள தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டால. போற விதக்கு அவளை லவ் பண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு திரியற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதுவும் அவ லவ் பண்ணலன்னு சொன்னா செத்து போயிடுன்னு மிரட்டியாமே. சாகுற நாய் நேரா போய் கடல்ல விழுந்து சாகுறது, இல்லனா தண்டவாளத்துல போய் தலைய வச்சுட்டு சாகுறது. அதை விட்டுட்டு அவன் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க. இங்க யாரு பொண்ணுங்கள லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றவங்கள பெத்த தாய் கூட மதிக்க மாட்டாடா, குடிகார பயல. லவ் பண்றது அவ்வளோ பெரிய கொலை குத்தமா? அடச்சி முட்டா பயல. நான் ஒன்னும் நீ காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல மூதேவி. ஆனா அதுக்காக உசுரை விடுறதோ இல்ல உசுரை எடுக்கிறதோ தான் தப்புன்னு சொல்ல வரேன். இது வரைக்கும் வீட்டுக்கு மூத்த பிள்ளையா ஒத்த பைசா சம்பாதிச்சு தர வக்கில்ல. தங்கச்சிக்கு ஒரு பொட்டு தங்கம் போட துப்பு இல்ல. ஆனா அதுக்குள்ளே சாருக்கு காதல் தோல்வி வந்து சாகுற வரைக்கும் போயிட்டாரு. சீ, உன்னெல்லாம் செவிலு கிளிற அளவுக்கு செவிலி அறையணும்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியாம பண்ணிட்டான், விடுமாரி. சார், நீங்களும் மாரியும் கொஞ்சம் இங்கே இருங்க. நான் ராசுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வா ராசு. என்னதான் வேணான்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன பேசணும்? ராசு, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த டைரியை கொடுத்துரு ராசு. ஐயோ ராசு, சாமி சத்தியமா உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல இல்ல. அதுக்காக என்னை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த டைரியை வச்சுக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துறாத ராசு. என் மானமே போயிடும். அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராசு. தயவு செஞ்சு அந்த டைரியை கொடுத்துரு ராசு. இந்த டைரி என்கிட்ட இல்ல, எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. ராசு, மனசுல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்காத ராசு. டைரி வேற யாரு கைக்கு போனாலும் என் மானமே போயிடும். கையெடுத்து கும்பிடுறேன் ராசு, அந்த டைரியை என்கிட்ட கொடுத்துரு ராசு. சாமி சத்தியமா எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. நானும் தேடி பார்த்தேன், எங்க போச்சுன்னே தெரியல. ராசு, விளையாடாத ராசு. ஐயோ, சத்தியமா அந்த டைரி தொலைஞ்சு போச்சு. நான் பொய் சொல்லல. என்னைய பழி வாங்கணும்னே இப்படி பண்றல ராசு. இந்த பாரு, என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த டைரியை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல என் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்பல பூவே, என்ன பிள்ளை சொன்ன அந்த குடிகார பையன்? என்னாச்சு ராசு? ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாம் உன்னால வந்த வேணாதாண்டா வெட்டி போயில. ராசு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பூங்கொடி தான் இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க? இது ரொம்ப தப்பு ராசு. தெரியுது சார், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தோணுது சார். பல வருஷமா மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறந்துருன்னு சொன்னா மனசு கேட்க மாட்டேங்குது சார். சார் சார், நீங்க தான் சார் பூகிட்ட பேசி அவ மனசை மாத்தி எங்களை சேர்த்து வைக்கணும். சரி ராசு, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வாங்க. நீங்கள் பாட்டு கோச்சிட்டு வீட்டில் இருந்து வந்துட்டீங்க. அங்கே அண்ணி வேற பயந்துட்டே இருக்காங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை சார், நான் வரல. ராசு, நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு இங்கே யாரை தெரியும்? அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போவீங்க? வாங்க ராசு, வீட்டுக்கு போகலாம். சார்,
நான் வரல சார். ராசு என்னை விட்டுருங்க சார். அப்படியே போயிடுறேன் சார். ராசு நான் சொல்றது கேளுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க ராசு வாங்க. என்ன ஜீவா, இது வீடா இல்ல லாட்ஜா? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்க அப்பா கூட குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டார். ஆபீஸ் பார்ட்டினா கூட ட்ரிங்க் பண்ண மாட்டார். அதையும் மீறி சாப்பிடணுங்கிற சிச்சுவேஷன் வந்தா சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லயே ஸ்டே பண்ணிடுவாரு. ஏன் தெரியுமா? பசங்க நம்மள பார்த்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனா யார் ஜீவா இவன்? போனா போகுதுன்னு பாவம் பார்த்து வீட்டுக்குள்ள தங்க வச்சா இப்படி இப்படி இன்டீசென்டாவா குடிச்சிட்டு வருவா? இல்லம்மா, ராசு பாவம், அவன் மனசு சரியில்லாம ஏதோ குடிச்சிட்டான். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. இத பாரு ஜீவா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவனெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ண கூடாது. சரி, ஏதோ உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியேன்னு உள்ள விட்டேன். பாத்தியா இப்ப அவ எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான்னு? நோ ஜீவா, என்னால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மா, இந்த ஒரு வாட்டி எனக்காக மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஜீவா, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? வீட்ல உன் தங்கச்சி இருக்கா, அங்க பாரு, அவனால நிக்க கூட முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அவன் நிதானத்திலே இல்ல ஜீவா. நம்ம வீட்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால அலோவ் பண்ணவே முடியாது. நான் ரொம்ப மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கோவத்துல ஏதாவது செய்யறதுக்குள்ள அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. நானும் பார்த்துனே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் இப்போவே இங்க இருந்து போயிடுறேன். ராஸ்கல், யார்கிட்ட குடிச்சிட்டு வந்து பேசுற? என் பையனுக்காக நான் உன்னை மதிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல எப்பவோ உன்னை நான் செருப்பால் அடிச்சு துரத்தி இருப்பேன். ஜீவா, ஒழுங்கா அவனை கூட்டிட்டு போயிடு. என் கண் முன்னாடி நின்னா அடிச்சே கொன்னுடுவேன். இனிமே இவன் இந்த வீட்டு படி ஏறக்கூடாது. கூட்டிட்டு போடா. சார், என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் சார். என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் பிளாட்ஃபாரத்தில் போய் படுத்துக்கிறேன் சார். ஏய் ராசு, உனக்கு தான் அம்மா பற்றி தெரியும்ல, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. சரி வா, நீ கோபி ரூமில் தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சார் பரவாயில்ல சார். வா, எதுவும் பேசாத, வா வா. எதுக்கு இங்க வரேன்னு சொன்னானே தெரியலையே. பார்த்து பார்த்து. டேய் மச்சான், மச்சான் என்னடா? டேய் என்ன மச்சான், ஏதோ பிரச்சனை, என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண. இப்ப என்னடா என் மச்சான் எட்டு போட்டுன்னு வரான்? மச்சான் தாண்டா பிரச்சனையே. இந்தா முதல்ல இவனை பிடிச்சி ரூமில் கொண்டு போய் படுக்க வை. அப்படி வச்சா எனக்கு மனசே சரியில்லை வச்சா. நான் இருக்கேன் மச்சான், நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கேன் மச்சான். லிப்கிஸ் வேணாம். ஏண்டா, இவன் போதை தாங்காம தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க என்னடானா அவனை விட போதையில நீ இருக்க. டேய்
இந்த நேரத்துக்கு குடிக்காம இருந்தாதான்டா தப்பு. நீ வா மச்சான், we will go to the Royal Palace. என்னை விடு மச்சான், நான் போறேன் மச்சான். எனக்கு வாழவே பிடிக்கல மச்சான், என்னை விட்டுருங்க மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம் வா. ஒண்ணும் இல்ல மச்சான். டேய், விடு விடு விடு, ஃபீல் பண்ணாத, வா இப்படி. டேய், இப்பவாது சொல்லுடா, அவன் வேற என்னென்னமோ உளறான். என்னதான்டா பிரச்சனை? எல்லா ராசுக்குட்டியால வந்தாதான். இவன் சின்ன வயசுல இருந்தே பூங்குடி லவ் பண்ணியிருப்பான் போல. திடீர்னு பூங்குடிகிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். டேய், கேக்குற எனக்கே பதறுது, நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லுகிற. வேற என்னடா பண்ண சொல்ற? டேய், இவன் இப்படி சொன்னதுக்கு பூங்குடி என்ன சொன்னா? அவ உன்னை அந்த மாதிரி நினைக்கலன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. அதான் சாரு குடிச்சிட்டு போதையில் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. சூசைடா? அப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் இவன் குடிச்சிட்டு வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐயோ, ராசுக்குட்டி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் மச்சான் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். டேய் மச்சி, நீ பூங்குடியை லவ் பண்றது ராசுக்கு தெரியுமா? தெரியாது மச்சி. இதுக்கு மேல இதய முரளி மாதிரி உன் லவ்வ பொத்தி பொத்தி வச்ச ராசுக்குட்டி, சின்ராசு, மண்ணாங்கட்டின்னு எவனாவது புதுசு புதுசா கிளம்பி வந்துகிட்டே இருப்பானுங்க. இங்க பாரு மச்சி, பட்டுன்னு போய் பூங்குடி கிட்ட உன் லவ்வ சொல்லிடுற. அது எப்படிடா முடியும்? பூங்குடிக்கு இவ்வளோ நாளாக நான் பண்ண உதவியெல்லாம் இதுக்காகத்தான் ஆயிடாதா? அப்புறம் ராசுக்குட்டிக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? யாரும் இல்லாத பொண்ணுன்னு நான் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆயிடாது? அப்போ நீ உன் லவ்வ சொல்ல போறதே இல்லையா? இப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தெரிய போற. நானா சொல்ல மாட்டேன், அவளா வந்து சொன்னா மறுக்க மாட்டேன். டேய், ரஜினி அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டதுக்கே சொன்ன பதில் மாதிரி இருக்குது. இங்க பாரு மச்சி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இந்த ஜென்மத்துக்கு சொல்ல மாட்ட. உன் சார்பா அவகிட்ட நான் சொல்ல போறேன். நண்பனா நான் இது கூட செய்யலனா எப்படி? நான் இப்பவே ஹாஸ்டலுக்கு போய் பூங்குடி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். பாய். டேய் மச்சான், சொன்னா கேளுடா. வேணாண்டா, சொன்னா கேளு. அங்க பூங்குடி ராசு பண்ண பிரச்சனையிலே ரொம்ப பயந்து போயிருக்கான். நீ தேவையில்லாம இதை போய் சொல்லி அவளை மேலும் டென்ஷன் பண்ணாத. டேய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு வேணா நீ என்ன தடுத்துடலாம், ஆனா கண்டிப்பா நாளை காலையில் நான் சொல்லியே தீருவேன்டா. இங்க பார், இது ஏன் பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ தலையிடாத. என் லவ் சொல்றத நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு. சாரிடா, என்னை மன்னிச்சிரு. பூங்குடி நம்மள மாதிரி இல்லடா. அவன் லைஃப்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை. இதுல நாம வேற தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மச்சான். அவ குடும்பமே அவ படிப்பை நம்பி தாண்டா இருக்கு. இப்ப போய் நம்ம லவ் அது இதுன்னு எதுவும் சொல்ல வேணாம். அந்த பொண்ணு வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். முதல்ல படிச்சு முடிச்சு கபடியில் செலக்ட் ஆகட்டும், காத்திருக்கலாம். நம்மளை பிடிச்ச பொண்ணுக்காக காத்திருக்கிறதும் ஒரு சுகந்தாண்டா. அப்படியே புல் அரிக்குது மச்சான். அப்படியே பூவே உனக்காக விஜய் டைலாக டப் ஸ்மாஷ் பண்ண மாதிரியே இருந்தது. இந்த லாலா பேட்டன் டைலாக்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் மச்சி. நீ என்ன கருமத்தையோ பண்ணிட்டு போ. உன் லவ், உன் உரிமை, கல்யாண் ஜுவல்லர்ஸ். சரி மச்சான், அடிச்ச அடியில தவடா கழண்டுருச்சு. ராவா போட்டதான் சரியாகும். வா மச்சி, வந்து ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துட்டு போ. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரி வா. டிபி, அத கொடு. இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஒரு நாள் ஜீவா சார் என் கூட இருந்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வாழ்நாள் பூரா என் கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கடவுளே, நீதான் எனக்கு அந்த குடுப்பனைய அமைச்சு கொடுக்கணும்.
டிபி அப்படி இப்படின்னு அவ மேல ஒரு சின்ன டவுட் இருந்தது. இல்ல, அது சந்தேகம்தான். ஆனா இப்ப எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லிட்டரலா அவ ஜீவாவை லவ் பண்றாங்கறத அவ பாஷையிலே எழுதியிருக்கா. இப்ப நீ என்ன பண்ண போற? அவளை அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு எனக்கு வெறி வருது. ஆனா அப்படி பண்ண முடியாதே. அவளுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இந்த அளவுக்கு ஜீவா மேல உரிமை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பா. அவ ஜீவா மேல ஆசைப்பட்டதுக்கான தண்டனைய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணும். அவளை என்ன பண்றன்னு பாரு. இந்த விஷயத்தை பெருசாக்கி பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போய் அவளை காலேஜை விட்டே அடிச்சு துரத்தி காட்டுறேன் பாரு. ராசுகுட்டிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீயும் அதே தப்ப திரும்ப பண்ணணும்னு நினைக்கிற? பின்ன அவளை காலேஜை விட்டே அனுப்புனா அவ அசிங்கப்பட மாட்டாளா? இப்ப நீ அவளை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு எல்லாத்தையும் பண்ண என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ நினைக்கிற மாதிரி காலேஜ்ல வேணா அவளுக்கு இடம் இல்லாம போகும். ஆனா ஜீவா மனசுல அவளுக்கு ஸ்ட்ராங்கான இடம் கிடைக்கும். சிம்பத்தில ஜீவா அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாரு. அது உனக்கு தேவையா? இவ கூட சாதாரணமா பழகிட்டு இருக்க ஜீவாவை அந்த பட்டிக்காட்ட லவ் பண்ண வைக்க போறியா? நீயே சொல்லு. என்னால யோசிக்கவே முடியலடி. எனக்கு போட்டியா? அவ வராங்கறத என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவ கபடியில கிளாஸ் ரூம்லலாம் எனக்கு போட்டியா வந்தா. என் வீட்டை தொடச்சு பெருக்கிற வேலைக்காரி ஜீவாவை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறா. அப்படி ஒண்ணு நடந்தா அது எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம். இதுக்கெல்லாம் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே ஆகணும். தீபி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இப்போ இந்த மேட்டரை வெளியில லீக் பண்ணாத, சைலண்டா இரு. அவ ஜீவாவை லவ் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? உன்னை யாரு சும்மா இருக்க சொன்னது? தடாலடியா எதுவும் பண்ணாதன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா அவளை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்றேன். ஜீவாவை பத்தி நினைக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவளை போடா பொடுத்தணும். அவ தினமும் உயிர் போற வேதனையை அனுபவிக்கணும். உன் பேரை கேட்டாலே அவ நடுங்கணும். அப்படி நீ பண்ணிட்ட, அவ டோட்டலா ஒண்ணு இல்லாம ஆயிடுவா. எப்படின்னு யோசிக்கிறியா? நம்ம கையில தான் அவளோட மொத்த சீக்கிரட்டும் மாட்டிக்குச்சு. இத வச்சு முதல்ல சின்னதா மிரட்டி பாரு. அதுல அவ அடங்கிட்டா வச்சு செய்வோம். அவ கண்டிப்பா பயப்படுவா தீபி. சூப்பர் டி. நாளைக்கு நடக்க போற ஸ்பான்சர்ஷிப் மேட்ச்ல இத வச்சே அவளை கார்னர் பண்ணு. அவ மட்டும் பயந்து நாம சொன்னதை செஞ்சுட்டா தொலைஞ்சாவ. அவளை இந்த டைரிய வச்சே டார்ச்சர் பண்ணி சாகடிப்போம். மாரி, நம்மளை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஃப்ளோமினா டீச்சர் தான். அவங்க இல்லைன்னா நம்ம இந்த காலேஜுக்கே வந்திருக்க மாட்டோம். இந்த மேட்ச் நம்ம வாழ்க்கையிலே முக்கியமான மேட்ச்சு. இதில் நம்ம விளையாடுறப்போ அவங்களும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது புள்ள. நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த படுபாவிங்க தான் மேடத்தை காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்களே. மேடம் எப்படி புள்ள வருவாங்க? இல்லை புள்ள, நான் மேடத்தை கூப்பிடணும்னு முடிவே பண்ணிட்டேன். பூவே, நீ கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டாங்க புள்ள. அவ்வளவுதான். புள்ள, அவங்கள வர வைக்கணும் புள்ள. அவங்க முன்னாடி ஜெயிச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும் புள்ள. நான் ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட தான் போறேன். ஹலோ மேடம், நான் பூங்குடி பேசுறேன். ஹாய் பூங்குடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு ஸ்பான்சர்ஷிப் மேட்ச் நடக்குது. உங்க ஆசீர்வாதம் வேணும் மேடம். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் பூங்குடி. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு. கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட விளையாடு.
ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியோட விளையாடு. நிச்சயமா நீ செலக்ட் ஆயிடுவ. சரிங்க மேடம். ஆனா நீங்க நேர்ல வந்து என் கூட வந்து நின்னு சொன்னா எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கும் மேடம். பூங்குடி, உனக்கு தான் நல்லா தெரியும்ல நான் எப்படி அங்க வர முடியும். அந்த தீபிகா கிட்டயும் ராஜம்மா கிட்டயும் சண்டை போட்டுட்டு வெளியில வந்திருக்கேன். மறுபடியும் அங்க வந்தா அது நல்லா இருக்குமா? இல்ல மேடம், நீங்க எனக்காக வரணும். சொன்னா புரிஞ்சுக்க பூங்குடி, நாங்க வந்தா நல்லா இருக்காது. எனக்காக உங்க வேலையே தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க. உங்க முன்னாடி விளையாடி உங்களை கௌரவப்படுத்துறது தான் என்னோட கடமை. அதனால நீங்க வராம நான் விளையாட மாட்டேன். கிரவுண்டுக்குள்ளேயே காலை வைக்க மாட்டேன் மேடம். ஹே பூங்குடி, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இது எவ்வளவு முக்கியமான மேட்ச் தெரியுமா? தேவையில்லாம உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் இப்ப அங்க ப்ரொஃபசர் கிடையாது. எந்த உரிமையில நாங்க வர முடியும் சொல்லு? எனக்கு ஒரு கார்டியனா அக்காவா வாங்க மேடம். நீங்க வரீங்க. சரி பூங்குடி, நான் வரேன். நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. கிரவுண்ட்ல இறங்கி கான்ஃபிடென்ட்டோட நீ விளையாடு. நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றிங்க மேடம்.